செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கிறோம். கண்ணீரோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. எவ்வளோ அவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். எவ்வளோ நிர்பந்தங்களை நாம் பார்த்திருக்கிறோம். எவ்வளோ பெரிய கஷ்டங்களாம் பார்த்துருக்கிறோம். ஆனாலும் அவர் எல்லாவற்றிலும் நின்று நம்மை நடத்தி வந்திருக்கிறாரே, அவரை போல யாருமே கிடையாது. அல்லேலூயா. நம்மோடு இருந்தவர்களெல்லாம் போய்விட்டார்கள். உறவுகள், நண்பர்கள், எவ்வளோ பேரை பார்த்துருக்குறோம். எல்லாம் போயிட்டாங்க. ஆனால் இயேசு போகவே இல்லை, கூடவே வராரு. அவருடைய சமூகம் நம்மோடு கூட வருகிறது. அல்லேலூயா. ஆகையால்தான் அவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கும்படி மோசே என்ற பக்தனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இந்த மோசே என்ற பக்தனை தெரிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார், வாக்குத்தத்தமாக. அதே வார்த்தையை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிழைத்துக் கொள்ளலாம், நீங்கள் வாழ்ந்திருக்கலாம், நீங்கள் செழித்திருக்கலாம். எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அதிலே நீங்கள் தப்பித்துக் கொள்கிற போக்கை கர்த்தர் உருவாக்குவார். அல்லேலூயா. காரணம் என்னவென்று சொன்னால், யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். Praise the Lord. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்ப ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படியாக மோசேயை தெரிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் இதுதான் பிரியமானவர்களே. அது இங்கிலீஷ் பைபிள் எப்படி போட்டிருக்குன்னா, தி லார்ட் said, I will go with you and I will give you victory. Hallelujah. The Lord said, I will go with you and I will give you victory. உனக்கு நான் வெற்றியை கொடுப்பேன் என்ற அர்த்தம். இளைப்பாறுதல் என்றால் வெற்றி. இளைப்பாறுதல் என்றால் சுகமாய் தங்குவது. இளைப்பாறுதல் என்றால் பயப்படாத வாழ்க்கை, ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அது ஆண்டவர் மோசேக்கு கொடுக்கிற வார்த்தை மாத்திரமல்ல, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். Praise the Lord. Hallelujah. இது ஊழியக்காரனுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை மாத்திரமல்ல, ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அப்ப இந்த மாதத்தில் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகிறார். ஒரு கரங்களை தட்டி, ஆண்டவரே, நான் தோல்வியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கை இந்த நாளிலிருந்து வெற்றியாக இருக்கட்டும், ஜெயம் கிடைக்கட்டும். ஹல்லேலூயா. உன் சமூகம், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. அப்ப இந்த மாதம் ஆண்டவருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி உள்ள ஒரு மாதமாக கர்த்தர் மாற்றுவார். எத்தனையோ தோல்வியை நாம் பார்த்திருக்கிறோம் வாழ்க்கையில. ஆனால் அந்த தோல்வியின் நிமித்தம் நாம் துவண்டு போகாதபடி தேவன் நமக்கு வெற்றி தான் கொடுத்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஆனாலும் இந்த மாதம் தேவன் உங்களுக்கு வெற்றி உள்ள ஒரு மாதமாக கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. அன்றைக்கு மோசேக்கு கொடுத்த அதே வாக்குத்தத்தத்தை, இந்த இஸ்ரவேலருக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். Praise the Lord. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். The Lord said, I will go with you and I will give you victory. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வெற்றி பெறுவதற்காக பிறந்திருக்கிறோம், தோல்விக்காக அல்ல. ஹல்லேலூயா. ஆகையால் சோர்ந்து போகாதிருங்கள், பயப்படாதிருங்கள். கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாகத்தான் இருக்கிறது. அவர் உங்களுக்குள்ளதான் வாசம் செய்கிறார். திகையாதே, கலங்காதே, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு போதுமானவராக இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவத்தில்
கிறிஸ்துவை உடையவர்கள் அவருடைய சமூகத்தை உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். நாம எங்க போனாலும் அவருடைய சமூகம் நமக்கு வர வேண்டும். அல்லேலூயா. நாம எந்த இடத்துல இருந்தாலும் அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்படி இருக்கும்போதுதான் நாம் நம்முடைய பாதையை ஆண்டவர் செம்மைப்படுத்துகிறார். நம்முடைய பாதையை சரியான பாதையில கொண்டு போறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் விரும்பினதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன். அல்லேலூயா. நான் நன்மையை செய்ய விரும்புகிற எனக்குள் தீமையும் இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, என்று சொன்னால் 12ஆம் வசனம், மோசே கர்த்தரை நோக்கி, தேவரே இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போய் என்று சொல்லி, ஆகிலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்ணில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரே சொன்னதுண்டோ. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பெயர் சொல்லி அழைக்கிறாராம். அல்லேலூயா. மோசேயை பெயர் சொல்லி அழைத்தார். மோசேயை அழைக்கும் பொழுது அவர் ராஜ குடும்பத்திலே பிறந்தவர், வாழ்ந்தவர். அல்லேலூயா. 120 வயது வரையிலும் இந்த பூமியிலே வாழ்ந்தார். அல்லேலூயா. இந்த 120 வயது வரையிலும் வாழ்ந்த அவருடைய வாழ்க்கையில 40 வருஷம் அரண்மனை வாழ்க்கை, 40 வருஷம் வனாந்தர வாழ்க்கை, 40 வருஷம் இஸ்ரவேலர்களை வழிநடத்தின வாழ்க்கை. அப்ப 40 வருஷம் பாருங்க, அவர் 40 நாள் உபவாசம் இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, அவருக்கு என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார் அல்லவா. கடைசி வரையில் அவர் மோசேயோடு கூட இருந்திருக்கிறார். அந்த ஜனத்தோடு, அவருடைய ஜனங்களோடு இருந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களோடு கூட கடைசி வரையிலும் இருப்பார். அல்லேலூயா. இந்த ஜீவன் உள்ள வரையிலும் மாத்திரமல்ல, இந்த ஜீவன் போனாலும் அவருடைய நித்தியத்திற்குள் நம்மை பிரவேசிக்கும்படி நம்மை அழைத்து கொண்டு போவார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை மோசேயினுடைய வாழ்க்கையில் அப்படியே நடந்தது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்கும்போது அது மோசேக்கு மாத்திரம் கொடுத்ததல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் கொடுத்ததல்ல, அவரை நம்பி வந்திருக்கிற நம்மையும் நமக்கும் அந்த வாக்குத்தத்தத்தை உரிமையாக்கி கொள்கிற உரிமையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் சும்மா சொல்லப்படவில்லை. அந்த வாக்குத்தத்தங்கள், தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் நமக்கு உயிர்ப்பிக்கிற காரியங்களை செய்யக்கூடியதாக இருக்கிறது, நம்பிக்கைக்குரிய காரியங்களை செய்யக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் விசுவாசத்திலே ஊன்று கட்டப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஒரு மனிதன் மோசேக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் என்றால் உனக்கும் எனக்கும் கொடுக்கிறார். அதை பெற்றுக்கொள்வது நம்மை பொறுத்துதான் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் அதை நீங்கள் சோதித்து பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுங்கள். இன்றைக்கு சபையிலே ஊழியக்காரன் மூலமாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை சொல்லுங்கள். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. எனக்கு நீர் வெற்றியை கொடுப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. நீர் வெற்றி கொடுக்கிற ஆண்டவர். நான் வெற்றி பெற வாழ்ந்தவன், தோல்வி கிடையாது. எல்லா கல்லறையும் மூடப்பட்டிருக்கிறது, ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது. பிதாவானவர் இயேசுவுக்கு அந்த வெற்றியை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் மோசேக்கு கொடுக்கும்போது, வார்த்தையை கொடுக்கும்போது 80 வயது. அல்லேலூயா. அந்த 120 வயது வரையிலும் ஆண்டவர் வழி நடத்துறாரு. அப்படி வழி நடத்தும் போது மோசேயை ஆண்டவர் அழைக்கும் போது அவர் சொல்லாரு, என் வாக்கு நம்ப மாட்டார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் என் வாக்கை நம்ப மாட்டார்கள். ஹல்லேலூயா. என் வார்த்தையை நம்ப மாட்டார்கள், என்னை மதிக்கவே மாட்டார்கள். நானோ மந்தனாவும் நானோ திக்குவாயும் உள்ளவனாக இருக்கிறேன்.
நீர் வேண்டுமானால் வேறு ஒருவரை அனுப்பும் அப்படின்னார். அல்லேலூயா. ஆண்டவருடைய அழைப்பு வரும்பொழுது எப்படி வருது பார்த்தீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஒரு மனுஷிக்கு ஆண்டவருடைய அழைப்பு வரும்பொழுது, பேர் சொல்லி அழைக்கும் பொழுது அவர் சும்மா அழைப்பதில்லை, வாக்கு தத்தங்களையும் கொடுக்கிறாரு, தரிசனங்களையும் கொடுக்கிறாரு, சொப்பனங்களையும் கொடுக்கிறாரு. ஊழியக்காரர்கள் மூலமாக, வார்த்தையின் மூலமாக அவர்களை வழி நடத்துகிறார். அல்லேலூயா. அதே போலதான் மோசேயை தெரிந்து கொண்டாரு, பேர் சொல்லி அழைத்தாரு, வாக்கு தத்தங்களை கொடுத்தாரு. ஆனாலும் என்ன சொல்றார் மோசே? என் வாக்குக்கு செவி கொடுக்க மாட்டார்கள், என்னை நம்ப மாட்டார்கள், நான் மந்தனாவும் திக்குவாயும் உள்ளவன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்றெல்லாம் சொல்றார். சாக்கு போக்கு சொல்றாரு. அதே நேரத்தில் ஆண்டவருக்கு என்ன சொல்றாரு? நீர் வேண்டுமானால் வேறு ஒருவரை அனுப்பும் அப்படின்றாரு. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீ தான் வேணும். ஒரு கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. படித்தவர்கள், செல்வந்தர்கள் எல்லாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இந்த சமுதாயத்தில். அல்லேலூயா. நல்லவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க எல்லா இடத்துலையும். ஆனால் அவர்களுக்கெல்லாம் கொடுக்காத அந்த வார்த்தையை இனிமையும் சிறுமையுமான நமக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. எவ்வளோ சந்தோஷம். அல்லேலூயா. நாம் எங்கே புறப்பட்டோம் என்பது முக்கியமல்ல, இது பரலோகம் வெகு தூரம் போக வேண்டிய ஒரு இடம் இது. அல்லேலூயா. அது நீண்ட தூர பயணம். அந்த நீண்ட தூர பயணத்தில் இந்த பொல்லாத உலகத்தில் அவருடைய சமூகம், அவருடைய வெற்றி நமக்குள்ள இல்லைன்னா நம்ம தோத்து போயிடுவோம். அல்லேலூயா. வெற்றி சிறக்க பிறந்தவர்கள், நான் வெற்றி சிறக்க பிறந்தவன். தோல்வி போல தெரியும், ஆனால் தோற்க போவது கிடையாது. அல்லேலூயா. எதிரையும் தோற்க போறது கிடையாது. காரணம் என்ன? தேவன் என்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். தேவன் எனக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். கடைசி வரையிலும் என் கூட வருவன் என்று சொல்லியிருக்கார். அல்லேலூயா. மரித்தேன், சதா காலம் நான் உயிரோடு இருக்கிறேன் சொன்னார். அல்லேலூயா. அவருடைய சமூகம் எனக்கு கூட வரும் சொன்னார். அல்லேலூயா. இளைப்பாறுதல் தருவன் சொன்னார். சுகமாய் தங்க வைப்பேன் சொன்னார். எனக்கு வெற்றியை கொடுப்பேன் சொன்னார். கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்க பிறந்தவனாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை துவண்டு போகிற வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை தோல்வியை நோக்கி போகக்கூடிய வாழ்க்கை அல்ல. அல்லேலூயா. அது வெற்றியை நோக்கி போகக்கூடிய வாழ்க்கை. வெற்றி பெறுவதற்காக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் ஆத்திரமல்ல, உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் கூட வருவார். அல்லேலூயா. மோசேக்கு கொடுத்த அந்த வார்த்தையை ஆண்டவர் இன்றைக்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். பயப்படக்கூடாது, பயப்படாதே சிறுமந்தையே. அல்லேலூயா. திடன் கொண்டு பலத்தோடு இரு. அல்லேலூயா. வெற்றி உன் பக்கத்தில் என்ற நம்பிக்கையோடு இரு. உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தினாலும் சரீர சுகத்தினாலும் ஆவிக்குரிய பிரகாரத்தினாலும் நான் எங்கெல்லாம் செல்கிறேனோ அங்கெல்லாம் என் தேவன் என்னோடு கூட வருகிறார். ஏன் வருகிறார்? வழி விலகி போய்விடக்கூடாது என்பதற்காக வருகிறார். அல்லேலூயா. சாத்தானவன் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி அலைகிறான் அல்லவா? அவருடைய கையிலே மாட்டாமல் இருக்கிறதுக்கு தேவ பிரசன்னம் நம்ம கூடியே வருது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தாவீது சொல்றார், என் கால்கள் சறுக்கும் பொழுது கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. அப்ப ஆண்டவரே அழைக்கும் பொழுது, ஆண்டவரே வாக்கு தத்தங்களை கொடுக்கும் பொழுது, எகிப்தில் 10 வகையான வாதைகளை ஆண்டவர் அனுப்புறார் இந்த ஜனங்களை விடுதலையாக்க சொல்லி. அல்லேலூயா. 10 விதமான வாதைகள். இவற்றையெல்லாம் பார்த்து கூட மோசே ஏற்றுக்கொள்ள, அல்லேலூயா, அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் சொல்றார், நீ வர வரையிலும் நான் தாமதிப்பேன். அல்லேலூயா. நான் உன்னை கொண்டு செய்ய போகிற காரியத்தை வர வரையிலும், நீ வர வரையில், நீ ஒப்பு கொடுக்கிற வரையிலும், நீ எங்கதான் போய் மறைஞ்சாலும் முடியாது. நீ என்னிடத்துல நீ தீர்மானம் பண்ணல, என்னிடத்துல உடன்படிக்கை பண்ணல,
அந்த உடன்படிக்கையை நீ நிறைவேற்ற வேண்டுமானால் உன்னை விடவே மாட்டேன், உன்னை விட்டு விலகவும் மாட்டேன். இயேசு எவ்வளவு வைராக்கியமா இருக்கார் பார். போய் சொல்ல, பிதாவானவர் இயேசுவை வெட்கப்படுத்தவே இல்லை. ஜனங்கள் வெட்கப்படுத்தினார்கள். ஜனங்கள் எல்லா காரியங்களும் பேசினாங்க. ஆனால் பிதாவானவர் வெட்கப்படுத்தவில்லை. ஜனங்கள் நம்மை பற்றி பேசலாம், உங்களை பற்றி பேசலாம், ஆனால் அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் மாறாதவர். அவருடைய அழைப்பும் கிருபை வரங்களும் உனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது யாருக்கோ ஒருத்தருக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு நினைக்காத, உனக்கு தான் கொடுத்துருக்கார். பிரைஸ் தி லார்ட். எனக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை, ஹல்லேலூயா. the mighty power do the mighty things. நம் மூலமாக, உங்கள் மூலமாக பெரிய காரியங்களை செய்யும்படி அழைக்கப்பட்டவர்கள். இந்த மாதம் முழுவதும் சொல்லுங்க, நீ எனக்கு வெற்றி தானே தவிர தோல்வி கிடையாது சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். தோத்து போகிறவன் யாரு? பிசாசு. ஜெயிக்கிறவர் இயேசு. ஹல்லேலூயா. ஆகையால் எவ்வளோ மறுதளித்தார் மோசே, ஆண்டவர் விடவில்லை, அவர் அழைத்தார். எவ்வளோ அற்புதங்களை செய்தார் வனாந்தரத்தில். ஹல்லேலூயா. செங்கடலை பிளக்க வைத்தார். ஹல்லேலூயா. இரவுல மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பத்தினால, பகலில் மேகஸ்தம்பம், இரவுல அக்னி ஸ்தம்பத்தினால அந்த ஜனங்களை காப்பாற்றுறாரு. குடிக்க தண்ணி கொடுக்குறாரு. அந்த வனாந்தரத்தில் கரிசோறு கேட்குறாங்க, காடைகளை வரவழைக்கிறாரு. இன்றைக்கு கூட காடைகள் சாப்பிட்டா நல்லதுன்றாங்க. பிரைஸ் தி லார்ட். அந்த காடைகள் 2.5 முழம் இருந்துச்சான். கீழ்காற்றின் மூலமாக அந்த காடைகள் அடிக்கப்பட்டு அந்த ஜனங்களுக்கு 2.5 முழம் அவ்வளோ நிறைவேறிச்சான். போதுமான அளவுக்கு கொடுத்தாராம். வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தாராம். பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ அற்புதங்களை செய்தாராம். ஆனால் மோசேக்கு கொடுத்த வார்த்தைகளை ஆண்டவர் மறக்கவே இல்லையா? ஹல்லேலூயா. அந்த 120 வயது வரலும் அவரை நடத்தி அவருடைய மரணத்தை ஆண்டவரே அடக்கம் பண்ணாராம். பிரைஸ் தி லார்ட். இந்த நாள் வரையிலும் எவனுக்குமே தெரியாதான். எவ்வளோ ஒரு உன்னதமான தேவன். அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றக்கூடியவர் என்று சொல்கிறேன். அப்போ ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுப்பாரு. ஆகையால் சோர்ந்து போகாதீர்கள். எல்லாம் எத்தனையோ பேர் இந்த பூமியில் வாழ்கிறாங்க, கிறிஸ்தவங்களா எத்தனையோ பேர் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் மோசேனுடைய வாழ்க்கையில் அந்த நிறைய காரியங்கள் இருக்கு நாம் கற்றுக் கொடுக்க. அவருடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில், கிறிஸ்துவுக்குள் அவர் இருந்த வாழ்க்கையை கற்றுக்கொள்வதற்கு ஏட்டில் அடங்காது, எழுத்தில் அடங்காதது. பிரைஸ் தி லார்ட். அவ்வளோ அற்புதங்களை செய்திருக்கிறாராம். அவ்வளோ அற்புதங்களை ஆண்டவர் மோசையின் மூலமாக செய்திருக்கிறாராம். மறுதளித்த ஒரு மனுஷனை, வேண்டாம் என்று சொன்ன மனுஷனை கர்த்தர் எவ்வளவாய் ஆசீர்வதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவருடைய ஆவிக்குரிய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவன் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாக இருந்தானா. விசுவாசம். பிரைஸ் தி லார்ட். நமக்கு அதாங்க தேவை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன தேவை? நிறைய காரியங்கள் இருக்கிறது. விசுவாசம். தேவனால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவன், தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான். நீங்கள் இருக்கிற இடத்துல உண்மையா இருங்கள், அது போதும். கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவன அநேகத்தில் அதிகாரியா மாற்றுவார். உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சத்தில் உண்மையா இருங்க, போதும், அநேகத்தில் அதிகாரியா மாற்றுவார். உங்கள் விசுவாசம் ஆண்டவர் மேல கடுகளவு இருந்தால் போதும், கர்த்தர் உங்களுக்கு அதிசயங்களை செய்வார். அது மாத்திரமல்ல, மோசே பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனா. ஹல்லேலூயா. அப்ப ஆவிக்குரிய பிரகாரமான வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் கொடுக்கும் பொழுது கர்த்தர் அவனை மாற்றக்கூடியவனாக மாறுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் தான் மாற்றார். ஹல்லேலூயா. அவன் தேவனுடைய வீட்டில் எங்கும் முன்மொழியுள்ளவன். வீட்டில் உண்மை, சபையில் உண்மை, சமுதாயத்தில் நீங்கள் இருக்கிற இடத்துல உண்மை. ஹல்லேலூயா. நீங்கள் போகிற இடத்துல உண்மை. பிரைஸ் தி லார்ட். உண்மையை பார்க்க முடியாது, சமுதாயத்தெல்லாம் பார்க்க முடியாது. ஆனால் ஆண்டவர் தம் பிள்ளைகளுக்கு அந்த எதிர்பார்க்கிறாரு.
ஆவிக்குரிய பிரகாரமாக இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சாந்த குணத்தை எதிர்பார்க்கிறாரு. தேவனுடைய வீட்டில் உண்மையை எதிர்பார்க்கிறாரு. அது மாத்திரமல்ல, மோசேயினுடைய வாழ்க்கையில் பதவிக்காகவும் பட்டத்திற்காகவும் பணத்திற்காகவும் அவர் செயல்படவே இல்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பதவியை தேடி போகவில்லை, பட்டத்தை தேடி போகவில்லை. உலக பிரகாரமாக செல்வந்தனாக இருக்கும்படி அவர் விரும்பவில்லை. இயேசு அப்படிதான் விரும்பவில்லை. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், நமக்கு என்ன தேவை என்பதை ஏற்கனவே அறிந்த தேவன் அவர். ஆனால் பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாக மாறிவிடும் என்பதற்காக அவன் பணத்தின் மீது குறிக்கோள் இல்லை. அல்லேலூயா. அதிசயங்களை செய்வற்ற என்ன பெரிய பணம். அல்லேலூயா. உன் கூட வராது, அதை விட என்ன பெரிய விஷயம். நிறைய பேர் இந்த பூமியில் பணம் வச்சிருக்கிறான், கணக்கு தெரியாமல் பணம் வச்சிருக்கிறான். கணக்கு தெரியாமல், அவனுக்கே தெரியாத பணம்லாம் வச்சிருக்கான். அவன்கிட்ட என்ன நிம்மதி இல்லை, உண்மை இல்லை, உண்மை கிடையாது. கல்லர்கள் கூடாரத்திலே செல்வம் உண்டு என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கல்லர்கள் கூடாரத்தில் செல்வம் உண்டாம். அதிகமாக வச்சிருக்கான் பாருங்க, அது கல்லர் கூடாரன்னு நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீ கொள்ளையடிக்கப்பட்ட பின்பு நீ கொள்ளையிடப்படுவாய், நீ துரோகம் பண்ணி தீர்ந்த பின்பு உனக்கு துரோகம் பண்ணப்படும். இதெல்லாம் தேவன் எழுதி வைத்திருக்கிற வார்த்தைகள். அல்லேலூயா. இதையெல்லாம் பார்த்து நம்ம போகணும். ஆனால் வேதம் சொல்கிறது, நீதிமான் படையை போல செழிப்பான்றார், உண்மை உள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் போகிற இடத்துல வாழ்க்கை ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கணும். அல்லேலூயா. வாழ்க்கையை கடினமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, சிம்பிளாக. பிரைஸ் தி லார்ட். அப்படி எடுத்துக்கிட்டால் தான் நம்ம வெற்றி சிறக்க முடியும். கடினமாக எடுத்துக்கூட எதுவுமே என்ன சொல்லுவாங்க, கடினமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. எமோஷனல் இஸ் சின்னர். எமோஷனலாக செய்யப்படுகிற காரியம்லாம் ஒவ்வொன்றும் பாவம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப எமோஷனலாக எடுத்துக்கூடாது. எந்த காரியத்தை பற்றியும் பயப்படக்கூடாது. யோபு சொல்றார், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. பயப்படக்கூடாது. அதனால தான் 366 தடவை வேதத்தில் பயப்படாதேன்னு சொல்லப்படுகிறனாக்க காரணம் தான். எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லப்படுகிற காரியம் என்ன? பிசாசானவன் இந்த சந்தோஷம் அவனுக்கு பிடிக்காது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சந்தோஷமாக இருக்க சொல்றாரு, பயப்படாதன்னு சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக வரும், நான் உனக்கு இளைப்பாறுதல் வெற்றியை தருவேன்னு சொல்றாரு. எத்தனை பேர் வெற்றி பெற போறீங்க கிறிஸ்துவுக்குள்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, பணம், பதவி, பொருளாதாரம், பட்டம், இவை எல்லாவற்றையும் அவன் விரும்பவில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் கூட வரும்பொழுது எதையும் விரும்ப மாட்டாங்க. அல்லேலூயா. ஏன்னா இந்த உலகத்தை உண்டாக்கினவர், உலகமும் பூமியும் அதன் பிடிகளும் கர்த்தருடையது. அவரே நம்ம கூட வந்துட்டார்னா அதை விட சந்தோஷம் என்ன இருக்கு? அல்லேலூயா. சகையை சொன்னார், சகையும் நீ சீக்கிரம் இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்குனார். அப்போ ஆண்டவர் சொன்னார், சகை, இன்றைக்கு என்னுடைய வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, விடுதலை வந்துச்சான். இயேசு பேசின உடனே விடுதலை வந்துச்சான். யாரிடமாவது அநியாயமாக பெற்றது உண்டானால் அதை நான்கத்தனையாக நான் கொடுத்து விடுகிறேன். இதுதான் ரட்சிப்பினுடைய அனுபவம். ஆண்டவர் கூட இருக்கும்போது தப்பு செய்ய முடியாது. அப்படி தப்பு செய்தாக்க மனசாட்சியில் குத்தப்பட்டு, ஆண்டவரே இனிமேல் செய்ய மாட்டேன், உம்முடைய திருவிருந்தின் மூலமாக, உம்முடைய சரீரத்தின் மூலமாக, உம்முடைய இரத்தத்தின் மூலமாக என்னை பரிசுத்தப்படுத்தும், உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அப்போ மோசே பதவி, பட்டம், பணம், இயேசு கூட பதவி, பட்டம், பணம் இந்த உலகத்தில் கேட்டிருந்தாக எல்லாம் கிடைச்சிருக்கும். இல்லை, பிதாவுடைய சித்தம். அல்லேலூயா. அடுத்து மோசே சொன்னார், என் சிநேகிதன் என்னார். அப்போ சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. சிநேகிதன். அப்போ ஆண்டவர் யாரும் காணக்கூடாத தேவன். அவர் சொல்றாரு, நான் உனக்கு சிநேகிதன்றாரு. அப்போ எவ்வளோ சந்தோஷம்.
இந்த பூமியில் இருக்கிற சிநேகிதெல்லாம் வேறு. பணம் இருந்தால் கூடயே இருப்பானோ, பணம் இல்லைன்னா ஒருத்தர் வரமாட்டான். வருவான்? வரமாட்டான். எல்லாம் ஓடிடுவானோ. பதவி இருந்தால் கூட இருப்பானோ, பணம் இருந்தால் கூட இருப்பானோ, உனக்கு பேர் புகழ் இருந்தால் உன் கூட இருப்பாங்க. ஆனால் இல்லைன்னு வைங்க, ஓடிடுவானோ. அதனால் நம்ம இல்லாமல் இருக்க முடியுமா? நமக்கு தேவை ஆண்டவர் சந்திப்பார், நமக்கு உதவி செய்கிறார் அவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, மோசே தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டான். அப்போ நம்மையும் அவர் சிநேகிதி என்று அழைக்கும்படியாக நாம் கிறிஸ்துவுக்குள் வளருவோம். ஹல்லேலூயா. ஆகையால் தான் அந்த 120 வயது வரையிலும் தேவன் மோசேக்கு என்னென்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரோ, வசனங்கள் மூலமாக அந்த அழைப்பை கொடுத்தாரோ, அதை கடைசி வரலும் நிறைவேற்றியே முடித்தார். ஹல்லேலூயா. கடைசி வரலும் உங்களை அழைத்தவர் கடைசி வரலும் நடத்துவார், கடைசி வரலும் நடத்துவார். இடையிலே நடக்கிற எந்த சோதனையாக இருந்தாலும் ஆண்டவர் தூக்கி அடிச்சிடுவார். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் நீங்கள் சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. நீங்கள் நான் வெற்றி சிறக்க பிறந்திருக்கேன்னு சொல்லுங்கள், அது போதும். ஹல்லேலூயா. யாத்ராகமம் 33:14 சொல்லப்பட்டபடி நான் வெற்றி சிறக்க பிறந்திருக்கிறேன். அவருடைய சமூகம் எனக்கு முன்பாக இருக்கிறது. அவர் எனக்கு இளைப்பாறுதல் தருவார், எனக்கு வெற்றியை தருவார். நான் சுகமாய் தங்கியிருப்பேன், மனரன்மையாக இருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பேன். ஏனென்றால் தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி என்னை கரம் பிடித்து நடத்துகிறார். அன்றைக்கு மோசேயை நடத்தினார், இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். மோசேக்கு பிறகு யோசுவாவை தேவன் நடத்தினார். ஆகையால் உங்களையும் நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கோடாகோடி பெருகுவீர்கள், நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள். இதிலும் பெரிதான காரியங்களை நீங்கள் காண்பீர்கள். 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆகையால் சோர்ந்து போகாதிருங்கள், எதை குறித்தும் பயப்படாதிருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் கண்களை மூடுவோம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். மறந்து விடாதீர்கள், உங்களை மறக்கிறவர் ஆண்டவர் அல்ல. உலகம் மறக்கலாம், மனிதர்கள் மறக்கலாம், ஆனால் தேவன் மறக்க மாட்டார். அதான் மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. அவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக ஆண்டவர் வைத்தார். இதுவரையிலும் அவரை போல ஒரு தீர்க்கதரிசி இந்த பூமியில் வரவே இல்லை. இதுவரையிலும் அவரை முகமுகமாய் பார்த்த ஒரு மனுஷன் இன்னும் எழும்பவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, அந்த வாக்குத்தத்தம் அவன் இந்த பூமியிலே வாழ்கிற எல்லாம் 120 வருடம் கூடியே இருந்து கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி அவரே யாரும் அவருடைய மரணத்தை காணாதபடி அவரை அடக்கம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசி, சிநேகிதன், பேர் சொல்லி அழைக்கப்பட்டவன், உண்மை உள்ளவன், சாந்த குணம் உள்ளவன், இவ்வளோ காரியங்களை கர்த்தர் ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு வளர்ச்சியில மோசேயை வழிநடத்தினார். வெரி குட் லீடர்ஷிப் மைண்ட். ஒரு தலைவனுக்கு இருக்கக்கூடிய எல்லா தகுதியும் கர்த்தர் ஏற்படுத்தினார் மோசேக்கு. ஆகையால் நம்மை தகுதிப்படுத்துகிறவர் கர்த்தர் மாத்திரமே, எந்த மனுஷனும் கிடையாது. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சுகபலன் தருவார், ஆரோக்கியம் தருவார், ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அவர் உங்களோடு கூட வரும்போது பயப்படாதீங்க. உலகத்தை பார்த்து பயப்படாதீங்க, உலக மனிதர்களை குறித்து பயப்படாதீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்னார். உன்னை நான் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொன்னார். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன். உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென்.